3, 4, 5, 6. எனக்கு பிரபு சார் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. புரட்டாசி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது சாப்பிட மாட்டாங்க இல்லையா, நான்வெஜ் மாதிரியே வெஜிடேரியனில் குக் பண்ணி கொண்டு வருவாராம். வாழைக்காவை பார்த்தா மீன் ஃப்ரை பண்ணின மாதிரி இருக்குமா, காலிஃப்ளவரை பார்த்தா சிக்கன் 65 மாதிரி இருக்குமா. சாரை பார்த்த உடனே இப்படி பார்த்தேன், அப்படியே பெருசு பெருசாக கேரியர் இருந்துச்சு, முடிச்சுட்டேன்டா அப்படின்னாரு. சரி சார். தயிர் சாதம் மேகி அப்படிலாம் சாப்பிட்றாங்கல்ல. ஐயோ நீங்க சொல்லும்போது ஃப்ளஷ் சவுண்ட் கேட்குதுங்க காதுல. குவைட்டா இருங்க நான் அதே எனக்கு மனுஷன். கவினுக்கு ரீசெண்டாக தான் கல்யாணம் ஆயிருக்கு. ஓகே, ஒரு டக்குன்னு ஒரு ரொமான்டிக் மூவி, ஒரு லிப்லாக் சீனு அதெல்லாம் அப்படி வச்சு விட்டு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நமக்கு என்ன வந்துச்சு. எனக்கு இதெல்லாம் ஒரு பாயிண்டாவே இருக்காது. ப்ளஸ் அந்த படத்தை நீங்க நினைக்கிற மாதிரி அப்ப நீங்க படம் பார்க்கலன்னு அர்த்தம். லிப் லிப் பெக், இட்ஸ் a லிப் பெக் அப்படி சொல்லிக்கலாம். லிப் லாக்ங்கிறது மார்ட்டின், 2 பேருமே மார்ட்டின் யார் இழுத்தாலுமே பிரியாம இருப்பாங்க பாத்தீங்களா, அதான் லிப் லாக். இந்த படத்துல வந்துட்டு கிஸ் அப்படின்னு பேர் வைக்காம இருந்தோம்னா மேபி நல்லா இருந்திருக்கும் ரீச். பட் நம்ம மூளைக்கு வேற எதுவுமே தோணல ஆக்சுவலா. இட் இஸ் ஆல்சோ a valid point. முத்தம்னு வச்சிருந்தா என்ன இருக்கும், அதே தான் இருக்கும். என்ன சரவணா என்ன அவரு டபக்குன்னு சிரிச்சுட்டாருன்னா அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுவும் வீட்டில் இருக்கும்போது தானாவே காமெடிஸ் வந்துடும். ஏன்னா அவரு நாம பேசுறது நார்மல் வாய்ஸ், அதை வந்து அப்படின்னா அங்கேயே அந்த அதாவதுலேயே தான் சிரிப்பு வந்துடும். ரீசெண்டாக கரூர்ல நடந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே ஒரு என்ன பேசுது என்ன சொல்றது அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன்ல வந்து நீங்க கூட்டம் வரட்டும்டா, நீங்க என்னடா 50 பேர் செத்துருவாங்களா, சூப்பர் ஆடா போலாம் அப்படின்னு வந்திருக்க மாட்டார் இல்லையா. அவருக்குமே எதிர்பாராத விதமா நடந்த விஷயம் தான். பட் இதுல இருந்து என்ன தெரியும் அப்படின்னா, இனிமேட்டு நடக்க போற எனி மாஸ் கேதரிங் க்ரௌட் பீப்புள் வில் பி மோர் காஷியஸ் அபவுட் ஹவு டு ஹேண்டில். விஜய் சார் கூட நான் பழகி இருக்கிறதுனால, அவர் கூட நான் சில விஷயங்கள் பேசி இருக்கிறதுனால ப்ரோவோட இந்த கான்வர்சேஷன்ல இன்னைக்கு என் கூட டைரக்டர், கோரியோகிராஃபர், ஆக்டர் சதீஷ் கிருஷ்ணன் இருக்காரு. வணக்கம். வணக்கம். அதாவது தொப்பியில் பல சிறகுகள் வந்து குத்திக்கொண்டே போகிறது அப்படிங்கிற மாதிரி வந்து இம்முறை ஒரு டைரக்டராக வந்து உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஷை இஸ் கம்மிங்கா? ஷை இஸ் கம்மிங்கிறத விட ஷை இருக்கு. பட் ஐம் ஆல்சோ வெரி தேங்க்ஃபுல் டு த யூனிவர்ஸ் ஃபார் நான் ஒரு ஸ்டெப் ஏதோ முன்னாடி போகிறேன் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் இருக்குது. அவ்வளோதான். என்னென்னா நீங்கள் எல்லா என்னோட ஸ்டேஜ்லையும் நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன், இந்த ஸ்டேஜ்லையும் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேங்கிறது இன்னும் ஒரு ஸ்பெஷல். எஸ். ஸோ இப்போ போய் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்ல, கோரியோகிராஃபர் டு ஆக்டர் அப்படிங்கிறதுல வந்து பெரிய ஷாக் யாருக்குமே இருக்காது. ஓகே, இவர் கொஞ்சம் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இந்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கீங்கன்றதுனால ஆன் ஸ்கிரீன்ல உங்களை ஒரு பழக்கப்பட்ட ஒரு முகம் தான், ஸோ இவர் நடிக்க வராரு அப்படின்ற நம்ம வீட்டு பையன் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து வருது. டைரக்டர் சதீஷ் அப்படின்னும் போது வந்து அது உண்மையாவே ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. என்ன இவர் டைரக்ட் பண்றாரா, ஓகே என்ன திடீர்னு டைரக்ட் பண்றாரு, ஏன் டைரக்ட் பண்றாரு, சூப்பர் நம்ம பையன் டைரக்ட் பண்றாரு, அந்த மாதிரி கொஞ்சம் இருந்ததுல, அதை பத்தி சொல்லுங்களேன். ஆக்சுவலா கோரியோகிராஃபர் டு டைரக்டருங்கிறது தான் ரொம்ப ஈஸி ஷிஃப்ட் ஆக்சுவலா. இதில் நீங்கள் சொன்னதுலேயே டஃபஸ்ட்டு ஜாப் எதுன்னா ஆக்டிங் தான் எனக்கு தெரிஞ்சு டஃப்பான ஒரு ஜாப். ஏன்னா உங்கள் மேலே எழுதியிருக்கிற ஒரு ஸ்டோரியை, ஒரு ஆர்க்கை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒரு பர்சனாக மாறி இமோட் பண்ணி நடிக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கோரியோகிராஃபருங்கிறது என்னென்னா அதோட இன்னொரு பேர் வந்து டான்ஸ் டைரக்டர் தான் என்னையை பொறுத்த வரைக்கும். அது என்னையை பொறுத்த வரைக்கும் கூட அதான் உண்மை. டான்ஸ் டைரக்டர் தான் கோரியோகிராஃபர். பிகாஸ் கோரியோகிராஃப் பண்ணும்போது அந்த அன்னைக்கான அந்த செட்டை கண்ட்ரோலாக எடுத்துக்கிறது டான்ஸ் கோரியோகிராஃபரோட வேலை தான். அண்ட் அந்த பாட்டு எதுக்கு வருது அந்த படத்தில், அந்த பாட்டுக்கு முன்னாடி இருக்கிற என்ன கதை, இந்த மாதிரி சில விஷயங்கள்ல டைரக்டர்கிட்டேருந்து நம்ம எடுத்துக்கிட்டு அவரை மானிட்டர் கிட்ட உட்கார வச்சு, சார் நீங்கள் கேட்குறதுலாம் படமாக வருதான்னு பாருங்கள், பொம்மை நல்லா இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவருக்கு ஸ்டேஜ் பண்ணி அந்த இடத்த டைரக்ட் பண்ணுறதுமே அதுதான். ஸோ இப்போது சினிமாவில் நிறைய டான்ஸ் ஆடி பாட்டு வர்றதை விட கதை சொல்கிறது பாடல்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பிகாஸ் இந்த சீன் முடியும் போது இந்த பாட்டு வரும், இந்த பாட்டு முடிஞ்சோடனே ஹீரோ பெரிய கோடீஸ்வரன் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி. இது ரொம்ப நான் கிளீஷியாவாக சொன்னேன். பட்
அவங்க படத்துல வந்துட்டு ஒரு சில எபிசோடுலாம் சொல்ல முடியாது டியூ டு த லென்த்னால. ஸோ அது ஒரு மாண்டாட் சாங்கா பண்ணுவாங்க. அந்த மாண்டாட் சாங் பண்ணி நம்மளை கூப்பிடுவாங்க. நம்ம அதுக்கு பயங்கரமா உட்காந்து ஜாம் பண்ணி என்ன மாதிரியான ஐடியாஸ்லாம் பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணும்போது அந்த ஷார்ட் ஒரு 3 minutes ஒரு 3.5 minutesல ஒரு பெரிய ஒரு கதை நம்ம இட் இஸ் ஈக்குவல் டு ஒரு 2 hours ஃபிலிம் தான். அதுக்குள்ள நம்ம குட்டியா டைலாக்ஸ் இல்லாமல் பாட்டில் பண்றதுனால இதை பண்ணி இதுக்கு பண்ணணுங்கிற ஆசையில ஷிஃப்ட் ஆனது தான் ஆக்சுவலா. 3 நிமிஷத்துல பண்ற ஒரு பாட்டுல கதை சொல்றத இப்போ ஒரு 3 மணி நேரம் இழுக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அதனாலதான். ஓகே, ஒரு ஈஸி ஷிஃப்டா தான் மென்டலி உங்களுக்கு இருந்ததா? ஈஸி ஷிஃப்ட் இருந்துச்சுங்கிறது எப்படி சொல்லுவேன்னா, நீங்க ஒரு வேலை நீங்க பண்ணும்போது ஒரு பீரியட் டைமுக்கு மேல உங்களுக்கே உங்களோட பாடி சொல்லும், தாரா ஐ எம் ரெடி ஃபார் திஸ் அப்படி சொல்லும். இப்போ நீங்க நாளைக்கு வந்து நீங்க ரஜினி சார் இன்டர்வியூ பண்றீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா, ஐயோ வானாப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா? எஸ் ஐ கேன் டூ அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க, எஸ் ஐ கேன் டூ. இதே வந்துட்டு ஒரு 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 4-5 years முன்னாடி நான் உங்களுக்கு அது அந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க எப்படி இருந்திருப்பீங்க? பண்ண முடியுமா? ஏன்னா உங்களுக்கு கேமரா முன்னாடி இருந்து பேசி டைம்ல நீங்க இவால்வ் ஆகும்போதே சொல்லணும். அப்படியே எனக்கு உள்ளுக்குள்ள சொல்லிச்சு. ஐ பீன் கோரியோகிராஃபர் ஃபார் I think 13 to 14 years in cinema. Yeah. ஆமா, 25 தானே இப்போ. 13 years. 12 to 13 years. 13 years I've been choreographer in cinema. All the directors-க்கு வந்து நான் ஒரு பெரிய ஏடி. நான் கோரியோகிராஃபர் கிடையாது ஆக்சுவலா. யார் இருக்கலாம் அந்த மாதிரி சொல்லுங்களேன். எல்லா டைரக்டர்ஸுக்குமே எனக்கு பெரிய ஒரு குரு அப்படின்னு சொன்னாக்க கௌதம் சார் தான். அவர் தான் என்னோட பெரிய குரு. அதுக்கப்புறமா நான் ஒர்க் பண்ணின எவ்வளவோ டைரக்டர்ஸ் இருக்காங்க. விக்னேஷ் சிவன் இருக்காங்க, நெல்சன் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து வெற்றிமாறன் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா டிரெக்டர் தனுஷ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்டர் சிம்பு சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒருத்தங்க கூட ஒர்க் பண்ணும்போது இட் இஸ் எல்லாமே வால்யூம் 1 வால்யூம் 2 வால்யூம் 3 புக் எழுதலாங்க. இப்போதைக்கு இல்ல, see everybody are different in their own style. வெற்றிமாறன் சார் வர படத்துல வர வில்லன் கௌதம் சார் படத்துல வந்தாங்க லெனின் ஷர்ட் காப்பெல்லாம் போட்டு வருவாங்க. ஸோ எவ்ரிபடி ஹேவ் தேர் ஓன் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் ஃபிலிம்ஸ். அண்ட் அதுக்குள்ள நம்ம போய் அவங்க கூட ட்ராவல் பண்ணி எப்படி இருக்குன்னு ஒர்க் பண்ணும்போது ஒன்றுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். என்னன்னு சொல்றது, அதான் வெற்றிமாறன் சார் படத்துல இப்படி இருக்கும்னா கௌதம் சார் படத்துல இப்படி இருக்கும். இல்ல இப்போ எப்படி உங்களுக்கு வெல்கமிங்கா ஓகே அந்த ஏடி ஜாபும் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அந்த ஸ்பேஸ்க்குள்ள சொல்றேன். அந்த இல்ல, நான் see when I work with all these directors I will consider myself as an assistant director only. I would say I am weird. அப்படி கூட சொல்லிக்கலாம். என்ன நான் அப்படிதான் பார்ப்பேன். கோரியோகிராஃபர் மாஸ்டரா அந்த செட்ல நம்மள பாக்குறாங்கிறது வந்துட்டு அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன பாக்குறது. ஆனா நான் என்ன எப்படி பாத்துக்கிறேன்னா, நான் என்ன இப்படிதான் பாத்துக்கிறேன். கூப்பிட்டாங்கப்பா ஹீரோவுக்கு நம்ம டான்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு, அப்படி எனக்கு இருக்காது. நான் என்ன கரெக்டா பண்றேனான்னு ஒருத்தர் பாக்குறதுக்கு எனக்கு ஒருத்தர் இருக்காங்க மேல அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுட்டு தான் எப்பவுமே ஒர்க் பண்ணுவேன். தட் இஸ் வாட் டிரெக்டர் ஆஃப் த ஃபிலிம். நான் ஒரு கோரியோகிராஃபரா எனக்கு என்னோட ஹை என்னவா இருக்கும், பிஃபோர் தட் சாங் கம்ஸ் டு த தியேட்டர், டிரெக்டர் இஸ் ஒன்லி த ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். ஏய் நல்லா இருக்குதுடா அப்படின்னு சொல்றது அதுதானே. அதுதானே அன்னைக்கு பேட்டா அவங்க காசு வாங்கும் போது நமக்கு வர ஒரு ஃபீல். ஒரு 250 rupees நான் இவ்வளவோ அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ அதுதான் அந்த ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது காம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் ஒரு ஏஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ் அப்படிங்கும்போது சூப்பர் தான். நிறைய பேர் அஜய் ஞானமுத்து, எவ்ரிபடி ஆர் வெரி சூப்பர். நான் ஒர்க் பண்ணினவங்க எல்லாருமே சூப்பர் ஃபிலிம் மேக்கர்ஸ். இப்போ நீங்க வந்து கோரியோகிராஃபரா கண்டினியூ பண்ண மாட்டீங்க அப்படிலாம் யாருங்க? ஏங்க இதெல்லாம் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. இவங்க ஏதோ சும்மா சொல்லி கொளுத்தி விட்டு போறாங்க. நான் வாங்குறது 250 rupees பேட்டா தான். இவங்க அதை ஏன் கெடுக்கிறாங்கன்னு தெரியல. அப்படிதான் இல்லை. See, whichever director want me as a choreographer, I would love to go and work. I will. ஸ்டில் இப்போயும் கோரியோகிராஃபரும் தான் நீங்க. நீங்க தானே சொன்னீங்க one more feather added to the capனா அப்புறம் எப்படி மத்த feather தூக்கி போட்டுறலாமா? முடியாது. நீங்க தானே ஓபனிங் நல்லா தானே சொன்னீங்க. நல்லா தான் சொன்னீங்க. ஆமா. அதனால தான் சொல்றேன். அது பட் இது மாதிரி ஆனா மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்ல. அவர் தான் டைரக்டர் ரைட்டர், அவரை கூப்பிட முடியாதுல அப்படி சொல்லி ஈஸியா அவங்களுக்கு மேபி நான் ஒரு டைரக்டரா ஆகினதுனால அவங்கள ஒரே செட்ல ஒரு இதுல 2 கத்தி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி ஆகலாம். அது கூட அவங்களுக்கு உண்டு தான்.
சரி நம்ம அவங்களையுமே அப்படி நினைச்சுக்கிறவங்களுக்கு நம்ம நினைச்சுக்கிறவங்களுக்கு அவங்க வந்து என்னை பத்தி என்கிட்ட என்னை கேட்காம இது தெரியாது. நான் கூட நினச்சிப்பேன் தாரா இப்படி தாரா அப்படிடா ஐயா அது அப்படிடா அப்படின்னு. உங்ககிட்ட பேச தானே தெரியும் நீங்க யாருன்னு. அப்படியே நம்ம உங்களை பத்தி தெரியாதவங்களுக்கு நீங்க இன்னும் ஒரு நைட் மேரா கூட இருக்கலாம். நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி தான் நீ டிரெக்டர்ஸ் ஹூ லவ் மீ as who want me to be the technician, I would love to be. சரி, இன்னொன்று வந்து ஆக்சுவலி இல்ல, நீங்க வந்து பிரபு சார் வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல சாப்பிட்ட சாப்பாடு வந்து நாங்க எல்லாரும் சாப்பிட்ட அளவுக்கு எங்களை நீங்க உணர வச்சிருக்கீங்க. நிஜமா அதை பார்த்துட்டு ஒரு சில ஆட் கம்பெனிஸ்லாம் அதை அப்படியே எனக்கு ஒரு ஆட் மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுங்கலாம் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா நீங்களும் பிரபு சாருமே எனக்கு ஓகே தான் ஜி, அக்கௌண்ட்ல நீங்க பைசா போட்டுட்டா ஓகே தான், எனக்கு என்ன வந்தது அந்த ஃபீல்டு. நிறைய பேர் என்ன அதுல நெய், இது ஸ்வீட்டு, காஃபி எல்லாமே ட்ரெண்ட்ல இருக்கிற விஷயம். ஆனால் அப்படிலாம் எனக்கு கேட்டாங்க. யா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிரபு சார் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா பிரபு சார் பிடிக்குமா, பிரபு சார் வீட்டு சாப்பாடு பிடிக்குமா? இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் பிரபு சார் தான் பிடிக்கும். ஏன்னா எங்க அப்பா வந்துட்டு டிராமா ட்ரூப்லாம் இருந்திருக்காரு. மேஜர் ராஜன் சாரோட டிராமா ட்ரூப்ல நடிச்சிருக்காரு. ஸ்டேஜ் ஆக்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு. அங்கங்க குட்டி குட்டியா வந்து எங்க அப்பா கெனரா பேங்க் எம்ப்ளாயி. ஆனா அங்கங்க குட்டி குட்டியான படங்கள்ல ராஜன் ரோஜன் எங்க அப்பா வந்துட்டு ரஜினி சாருக்கு வக்கீல நடிச்சிருக்காரு. இப்ப இதை இழுத்து போட்டு இழுத்து போட்டு விட்டுறாதீங்கடா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவரு சொல்லுவார் நிறையா. ஏன்னா எங்க அப்பாவோட மேரேஜுக்கு சிவாஜி சார் வந்திருந்தாரு. எங்க வீட்டுல வந்துட்டு எங்க அப்பா கிட்ட ஒரு கல்யாணத்துல வந்துட்டு எங்க அப்பாவோட கண்ணத்தை இப்படி கிள்ற மாதிரி இருக்கும் சிவாஜி சார். அப்படி இருக்கும். சொன்னீங்களா பிரபு சார் கிட்ட? நான் அவரை அங்க பார்க்கும்போது சொன்னேன், வீட்டுல பார்க்கும்போது சொன்னேன். அப்படியே ஃபர்ஸ்ட் நான் போய் கதை நரேட் பண்ணல, என் கதையை தான் சொன்னேன் அவர்கிட்ட. இவன் எப்பதான் கதை சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இருந்தாரு. பிளஸ் அப்பா ரொம்ப சிவாஜி சாரோட தீவிரமான ஃபேன்ல பக்தன் எங்க அப்பா. ஸோ அதனாலேயே நிறைய சொல்லுவாரு. அங்க அப்பப்போ எங்க வெஜிடேரியனா குக் பண்ணும்போது வெஜிடேரியன் சாப்பாடு அன்னைக்கு, அதாவது புரட்டாசி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது சாப்பிட மாட்டாங்க இல்லையா. அப்போ பிரபு சார் வந்துட்டு நான்வெஜ் மாதிரியே வெஜிடேரியன்ல குக் பண்ணி கொண்டு வருவாராம். வாழைக்காவை பார்த்தா மீன் ஃப்ரை பண்ணின மாதிரி இருக்குமா, காலிஃப்ளவரை பார்த்தா சிக்கன் 65 மாதிரி இருக்குமா, அது அப்படியே அந்த மாதிரி தான் இருக்கும். இன்னைக்குதான் வந்து ஆக்சுவலி ஒரு இதுவா இப்ப வாழைக்காய் மீன் ஃப்ரை அப்படின்றது இன்னைக்கு தான் நேம் கொடுத்து டேக் பண்றது வந்து அன்னைக்குல இருந்தே அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா அவர் அப்படிதான் வருவாங்களாம். பிளஸ் நிறைய பேர் வந்துட்டு எப்பயுமே பிரபு சாருக்கு அவர் வீட்டுல இருந்து தான் சமைச்சு வந்துரும். அவருக்குன்னு கிடையாதுங்க, அவர் எல்லாரையுமே பேம்பர் பண்ணுவார் சாப்பாடுல. அவருக்கு அது இப்ப இருக்கிற குவாலிட்டி கிடையாது. சிவாஜி சாரோட ஃபேமிலிலேருந்து எல்லாருக்குமே அந்த குவாலிட்டி தான் இருக்கு. அவங்க பயங்கரமா அதான் சொல்றேன், நீங்க அவங்க வர சாப்பாடு சமைச்சு வந்து அது நீங்க சாப்பிட்றது தான் இவங்களுக்கு வந்து ஹாப்பினஸ். அது அப்படிதான் சாப்பிட்றவங்களுக்கு பயங்கரமான ஹாப்பினஸ் இருக்கும், கொஞ்சம் கூட மிஸ்ஸே ஆகாது. ஸோ அது எனக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. மேசுராஜன் சார் கூட நிறைய பேசியிருக்கேன் நான். அவருமே நிறைய மேசுராஜன் சார்கிட்ட போய் பேசினா என்னெல்லாம் சொல்லுவார், அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்கும் ஃபுட்டேஜ் நினைச்சு பாருங்க பார்ப்போம். அதெல்லாம் இருக்கும், ஒரு 1000 TB கிட்ட இருக்கும், அவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்கும். அவங்க கூட சேர்ந்து நடித்தவர் இல்லையா. ஸோ எனக்கு அவருக்கு வீட்டுக்கு கதை சொல்ல போகிறேன் அப்படிங்கும்போது எனக்கு பயங்கரமா, எனக்கு அப்படியே பார்க்கும்போது நான் என்னெல்லாம் கேட்டிருக்கேனோ அது எல்லாமே இருந்தது அங்கேயே. அந்த புலி, அந்த சிங்கம், அந்த வீடு நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம். பட் நான் லைவாக போனது அன்னைதான் முதல் தடவை. எனக்கு அது ஐயோ, எங்கள் அப்பா சொன்னது, நான் கேட்டது, இது அது. ப்ளஸ் விக்கியோட படத்துலையுமே வந்துட்டு காத்துவாக்குல 2 காதல் நடிச்சார் இல்லையா. அப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா டப்பிங் பண்ணும்போது பார்த்தாங்கன்னா ஏதோ சாப்பிட உட்காந்துருப்பாங்க, சுத்தி ஒரே பிளேட், ஒரே கப்பார், அது எல்லாமே அவர் அப்படிதான். அவர் விக்கியுமே அப்படிதான், பிரபு சாருமே அப்படிதான். ஸோ அதனால நான் அதை பயங்கரமா இருந்ததுங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன டிஷ் இப்படிலாம் ஒரு டிஷ் இருக்கா அப்படின்னு அந்த அளவுக்கு நான் சாப்பிடல. நான் சொல்றது நான் அந்த ஸ்வீட்டு, சமோசா, காஃபி தான் குடிச்சேன். அதுக்கப்புறம் செட்ல சாப்பிடுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். நான் தான் ஒரு நாள் தானங்க அவரை கூப்பிட்டுக்கிட்டேன். என் படத்துல என்னங்க அவரு படத்தோட டைம் லைன்ல அவருக்கு கௌரவ வேடம் படத்துல அது 2 days தான் அவருக்கு. 2 daysல வந்துட்டு ஆக்சுவலா பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் டே அவர் ஏதோ எடுத்துக்கிட்டு வந்தாரு. நான் அன்னைக்கு அந்த பீச்ல கிளைமேக்ஸ்ல வரத ஷூட் பண்ணிட்டு இருக்கறதுனால நான் கொஞ்சம் நேரம் கடல் கிட்ட இருந்தேன். அப்புறம் அவர் சாரை பார்க்க வரும்போது சாரை பார்த்த உடனே இப்படி பார்த்தேன், அப்படியே பெருசா கேரியர் இருந்துச்சு. முடிச்சுட்டேன்டா அப்படின்னாரு. சரி சார், நீங்க ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க, காஃபியாவது காப்பியை போட்டு கொடுறா அப்படின்னாங்க. ஓகே, அதை மட்டும். ஏன்னா அன்னைக்கு போக நான் நினைச்சேன் அவர் வருவாரு, நம்ம நேரம் வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த மாதிரியான காஸ்டியூம்ஸை கண்ணில் காமிச்சிட்டு கன்ஃபார்மா அவர் நம்மள ஆஃபர் பண்ணுவாருங்க ஜி.
நம்ம அந்த இடத்த போய் நம்ம நின்றுட்டா போறோம், தத்தி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு. வேற வழி கிடையாது, நம்ம எப்பவும் போல இல்லைன்னு சாப்பிட வேண்டியதுதான். அப்படிதான் நினைச்சேன். ஆனா எனக்கு கேரவான் போ சுச்சுவேஷன் ரொம்ப லேட்டா போனேன். அது ஆல்மோஸ்ட் நியரிங் டு த லஞ்சுக்கே வந்துருச்சுங்கிற மாதிரி. ஏன்னா நான் அப்போ ஒரு ஆடி முடிச்சுக்கிறேன். அவரை ஷூட் பண்ணி முடிச்சு அவர் கிளம்பணும். அவருக்கு அவ்வளவுதான் டைமே. அன்னைக்கு ஒன் டே ஹோல் டே ஷூட் அவர் கிடையாது. இல்ல அடுத்த தடவை ஒரு படம் பண்ணும்போது அவர் ஒரு 10-15 டேஸ் வச்சு எடுக்கணும். தக்காளி உடம்பு அன்னைக்கு ஏத்திரணும் ஜி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ சார் வீட்டுக்கு சொல்லும்போது நீங்க வெறும் அந்த ஒரு குட்டி குட்டி ஐட்டம் சாப்பிட்டதே அவ்வளவுதான். நான் வெக்கமே இல்லாம ஸ்வீட்டு, காஃபி, சமோசா, குட்டி சமோசா, வீட்டுல பண்ண சமோசா. எனக்கு ஒண்ணு நான்லாம் ஓப்பனிங்கா இன்னும் 1 more அப்படின்ட்டேன். டேக் மாதிரி 1 more அப்படின்ட்டேன் நான். அந்த அளவுக்கு எத்தனை சமோசா உள்ள போயிருக்கும்? சமோசா ஒரு 6-7 சாப்பிட்டுருப்பேன். குட்டி சமோசா. இந்த ஸ்வீட் 2 சாப்பிட்டேன். ஐயோ எந்த காம்பினேஷன் சாப்பிடுறது எப்படிடா இது இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணி சாப்பிடுறீங்க நீங்க ஆச்சரியப்பட்டது? தயிர் சாதம் மேகி அப்பெல்லாம் சாப்பிடுறாங்கல்ல. ஐயோ எங்க சொல்லும்போது ஃபிளஷ் சவுண்ட் கேக்குதுங்க காதுல. குவைட்டா இருங்க. நான் அதே எங்க மனுஷன் தாங்க. மனுஷன் ஏன் அப்படிலாம் சாப்பிடும்? தயிர் சாதம் மேகி எல்லாம் எவங்க சாப்பிடுவான்? அது மாதிரி சாப்பிடுறாங்களே. விட்டுருவோம் அவங்கள, விட்டுருவோம் நம்ம. சாஸ்ல தயிர் சாதம் போட்டு, தயிர் சாதத்துல சாஸ் போட்டு, பிரியாணி ரசம் இல்லடா அப்படி ஒரு காம்போ இருக்குல்ல, பிரியாணி அண்ட் ரசம். என்ன புரியல? பைத்தியம். குலாப் பைத்தியம் ஜி, பைத்தியம். பிரியாணிங்கிறது அது ஒரு ஃபுட்டு, ரசங்கிறது ஒரு ஃபுட்டு. எல்லாமே உள்ளுக்குள்ள போய் ஒன்னாதான் இருக்கப்ப சொல்லிட்டு அதை நீங்க ஒன்னாவே ஆக்கி சாப்பிடறதுக்கு நீங்க அதை ஒன்னா வேணும் போயிட்டு பாத்ரூம்ல கொட்டிடலாமே. அதுதானே அதோட விஷயம். அதுக்கு கிடையாது இல்ல. நான் அந்த மாதிரிலாம் இல்ல ஜி. அது என்னவோ அதுதான். அந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. சொல்லும்போது நல்லா இருந்துச்சுன்னா ஓகே. தெரியாம ஏதாவது போய் சாப்பிட்டு மாட்டி துப்பிட வேண்டியதுதான் உடனே. தெரியாம சாப்பிட்டா என்ன பண்றது? அந்த மாதிரிலாம் இல்ல. நான் ரொம்ப ஃபுட்டி எல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு தேடி போயிடலாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, இப்ப நம்ம எங்கேயோ போறோம், அங்க போனாக்க இது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே கேட்டு, இப்ப ஜிகிரதண்டா தூத் அப்படின்னு மதுரை வந்தா அது ஒன்று இல்ல, அதை ஒண்ணு வாங்கடா அப்படின்னா அதுதான். அந்த மாதிரி ரொம்ப மேல இருக்கிற மாதிரி தான் தெரியும் எனக்கு. ரொம்ப ஒரு சில பேர்லாம் இருக்காங்க, பாய்ஸ் படத்துல வர செந்தில் சார் மாதிரி. அதே மாதிரி தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து லாயரு. அவன் எப்படி லாயரா இருக்கான்னு எனக்கு இன்னி வரைக்கும் தெரியல. ஏன்னா அவனோட பேச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பாடை பத்தி தான் இருக்கும். பசிக்குதுரா நம்ம ஃபோன் எடுப்பான். இப்போ இருங்க, ஸ்விக்கி 42 நிமிஷத்துல ஒண்ணு வேற வரும் அப்படின்றான். என்னன்னா பார்த்து நிஜமா வச்சா பயங்கரமா இருக்கும். என்னதுடா இது அப்படின்னு அவன்கிட்ட நமக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். சில டைம்னா டயட்ல இருந்துட்டு நான் சீட் மீல் பண்ணுற டே வரும். அப்போ வந்துட்டு அவனுக்கு அடிப்பேன், டேய் என்னடா சாப்பிடலாம், இந்த ஸ்விக்கியில் போயிட்டுங்க, இந்த இடத்துல டைப் பண்ணுங்க, இதை போடுங்க, அதை வாங்க, இது வரும், அப்படியே சாப்பிடுங்க. அவ்வளவு. நிஜமா அதை நான் பண்ணி நிஜமா நான் தப்பானதே இல்லை. ஒரு டேட்டா பேஸ் வச்சிருக்காரு அவரு. அவர்கிட்ட ஒண்ணு இருக்குது. அது அவங்ககிட்ட அவன் தான் வந்துட்டு எனக்கு இந்த வந்துட்டு என்னது பன் பரோட்டாலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணது அவன் தான். பன் பரோட்டாலாம் ஒண்ணு இருக்குன்னு எனக்கு தெரியாது. பன் பரோட்டா நிறைய என்னெல்லாமோ ஐட்டம்ஸ். அவன் மதுரை பையன் தான். அவன் இங்க இப்ப லாயரா இருக்கான், ஜட்ஜா போறான்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒருத்தரை பாருங்க. நம்ம எப்படி சார் சாரி சார் அந்த மாதிரி நம்ம பேசிக்கலாம். இப்போ வந்து கிஸ்க்கு மறுபடியும் வருவோம். இப்போ கவினுக்கு ரீசெண்டா தான் கல்யாணம் ஆயிருக்கு. ஓகே, ஒரு டக்குன்னு ஒரு ரொமான்டிக் மூவி, ஒரு லிப் லாக் சீனு அதெல்லாம் அப்படி வச்சு விட்டு குடும்பத்துல ஒரு பிரச்சனை நமக்கு என்ன வந்துச்சு அதனால? அது அவன் தானே ஹேண்டில் பண்ணிக்கணும். நான் என்ன பண்றது புரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? இல்ல கேக்குறேன். நமக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும் கவின் என்னதுன்னு. கவினுக்கும் தெரியும் சினிமா என்னது, பர்சனல் லைஃப் என்னதுன்னு. அவனோட பெட்டர் ஹாஃப்க்கு தெரியாதா? அதெல்லாம் நடிக்க வர்றவங்க நாய் வேஷம் போட்டா கொலைக்கணுங்கிறதானங்க ரூலு. ஐ திங்க் இதெல்லாம் ஒரு விஷயமா இருக்காது எனக்கு. இதெல்லாம் ஒரு பாயிண்டாவே இருக்காது. பிளஸ் அந்த படத்தை நீங்க நினைக்கிற மாதிரி அப்ப நீங்க படம் பார்க்கலன்னு அர்த்தம். ஏன்னா அந்த மாதிரி படத்துல பேரு தாங்க கிஸ். அதுக்கு மேலாம் ஹீரோ ஹீரோயின் கிஸ்ஸே பண்ண மாட்டாங்களா? அது நீங்க படத்துல போய் பார்க்கணும். புரியலையே. நாங்க 54 படம் எடுப்பேன்னா அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவேன்னா நீங்க அதை போய் பார்க்கவே மாட்டேன்னா அப்படி நீங்க இந்த கேள்வி மட்டும் கேட்பீங்களா? எனக்கு புரியலையே. அது போய் பாருங்க. சரி, நீங்க போய் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கேள்வி நீங்க என்ன கேட்டிருக்க மாட்டீங்க. நான் எடிட்ல தூக்க சொல்லிடுவேன். தூக்குங்க. யாரும் சொன்னீங்களேடா அந்த மாதிரி இருக்கு, லிப் லாக் சீன் இருக்கு அப்படி சொன்னாங்க. லிப் லாக்னா என்னது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. லிப் லாக்ங்கிறது லிப்பு டச் பண்றதா, லிப்பு லாக் ஆறதா? சரி, லிப் கிஸ் சீன் இருக்கு. அதான் இருக்கு பாத்தீங்களா. லிப் கிஸ் வேற, லிப் பெக். இட்ஸ் a லிப் பெக் அப்படி சொல்லிக்கலாம். லிப் லாக்ங்கிறது மார்டின் 2 பேருமே மார்டின் யார் இழுத்தாலுமே பிரியாம இருப்பாங்க பாத்தீங்களா, அதான் லிப் லாக்.
லிப் பெக் அப்படின்னா சும்மா சுண்டல் வச்சு தட்டி விட்டாலே பிரிஞ்சிருவாங்க, தள்ளி விட்டுடலாம். ஆனா ஒரு பெருசா அந்த அளவுக்கு ஒன்றும் இருக்காது. அது அவ்வளவுதான். அது இருக்கு, லாக் இல்ல. லாக் இல்லை, லாக்லாம் இல்லை, இல்ல லாக்லாம் கிடையாது. நிஜமா அந்த மாதிரி கிடையாது. எனக்கு ஆக்சுவலா பாதி பேர் இது வந்து இந்த படம் வந்துட்டு பேர் கிஸ்ஸு, இது உள்ளுக்குள்ள போனா கச்சா முச்சான்னு லெவன் பண்ணினே இருக்க போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அதனாலேயே பாதி பேர் உள்ளுக்குள்ள போகல. சர்டிஃபிகேட் இத்தனைக்கும் UA 13+, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. என்னெல்லாமோ கண்டுபிடிப்பாங்க ஜி படத்துல தப்புலாம். ஆனா இந்த மாதிரி கிஸ்ன்னு பேர் வச்சுட்டானுங்க, இதனால இதுக்கா இது அதுதான் கிஸ்ஸு. நிறைய பேர் என்கிட்டயே சொன்னாங்க ஆக்சுவலா, உனக்கு வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு கிஸ் அப்படின்னு பேர் வைக்காம இருந்தேன்னா மேபி நல்லா இருந்திருக்கும் ரீச்னு. பட் நம்ம மூளைக்கு வேற எதுவுமே தோணலை ஆக்சுவலா. இட் இஸ் ஆல்சோ வேலிட் பாயிண்ட். முத்தம்னு வச்சிருந்தா, முத்தம்னு வச்சிருந்தா என்ன இருக்கும்? அதே தான் இருக்கும். என்ன சரவணா என்ன இல்ல கொஞ்சம் வேற என்ன வச்சிருந்திருக்கலாம் வேற. அதான் எனக்கு நான் நேச்சுரலா டு பி ஃப்ராங்க் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் 2-3 பேர் சொல்லும்போது ஸ்டார்டிங்ல நம்ம முட்டு கொடுத்தோம், இல்லடா அதுதான் கரெக்டான டைட்டில் அப்படிங்கும்போது நம்ம ஒருவேளை யோசிக்காம விட்டுட்டோமோ அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணேன். சீதரால் ஏன்னா ஒரு லேடி ஒருத்தங்களோட வீடியோ பார்த்தேன் நான், வெளியில வரும்போது காமிச்சாங்க மைக்கு கொடுக்கும்போது. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம், பயங்கரமான ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டு. நான் கிஸ்ன்னு டைட்டில் வச்சுட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களை கூட்டிகிட்டு வரல. இப்போ ஆக்சுவலாக நான் வந்துட்டு இப்போ போய் என் பசங்களோட திருப்பி வந்து இன்னொரு தடவை பார்க்க போகிறேன் படத்தை அப்படின்னாங்க. எனக்கு அங்கே தான் வந்துட்டு அதுவும் என்னோட ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க சொல்கிறதும் ஜெல் ஆச்சு. நான் பண்ண ஒரு பெரிய தப்பு கிடையாது. அப்போ யாருமே இதை ஓப்பன் பண்ணலை. எவ்ரிபடி லைக் த நேம் ஆஃப் த ஃபிலிம். ப்ளஸ் அப்பாவுக்கு ஒரு கிஸ் கொடு, அம்மாக்கு ஒரு கிஸ் கூட. அது வந்து ஒரு கிஸ்ங்கிற ஒரு வார்த்தை யாருக்கும் தெரியாம இருக்காதுங்கிறதா என்னோட பாயிண்டா இருந்தது. ஐ திங்க் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இமோஷன். அது போய் ஃபேக் பண்ண முடியாத இமோஷன் கிஸ். ஃபேக்கா நீங்க யாருக்குமே முத்தம் கொடுக்கவே முடியாது. நான் அடிச்சு சொல்லுவேன், பிடிக்காமையோ அந்த ஒரு கிஸ்ஸை ஃபீல் பண்ணாமையோ யாரும் கிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல நம்ம தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தையா தானே இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். பட் ஆனால் ஒரு சில தாய்மார்கள் ஒரு சில பேர் வந்துட்டு அந்த பேருனாலே உள்ளுக்குள்ள போகாம இருக்கிறதுக்கு நெருடலா இருக்கிறதும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் ஃபேர் இனஃப் தான். இருட்டறையில் முருட்டு குத்தின்னு இப்படிலாம் படத்தில் பேர்லாம் வருது. அந்த பேர் தானே அதை டிஃபைன் பண்ணுது. அது ஒரு மார்க்கெட்டிங் தானே, அது ஒரு பிராண்டு தானே. நம்ம ப்ராடக்டை பிராண்டு பண்றோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயத்த தான் நானும் சொல்றேன். அதை அவன் நினைச்சு பார்த்தே கரெக்ட் தான். ஆனால் நினைச்சு பார்த்தேன் இதுக்கு என்ன பேர் வேற வச்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஐடியா கிடையாது. நீங்க யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போட்டு விடுங்க. ரைட், இது நல்லா இருக்கு. ஓகே, பீச்ல வந்து நீங்க வந்து விடிவி சாருக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு பயங்கரமான காம்போ சீன்ஸ்லாம் வந்து நிறைய. விடிவி சாருக்கும் எனக்கு பீச்ல மட்டுமே காம்போ கிடையாது, அது இருக்குது ஒரு 15 இயர்ஸா ஒரு காம்போ. கரெக்ட். பட் ஆன் ஸ்கிரீன்ல நாங்க வந்து பார்த்தது வந்து அந்த காம்போ விட்னஸ் பண்ண மொமெண்ட் தருணங்கள்லாம் நெல்சன் சார் எப்படி உங்க 2 பேரையும் தடுத்து நிறுத்துவாரு? தடுத்துலாம் நிறுத்த மாட்டாச்சு, கேமரா தூக்கி அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம தான் திரும்பி பார்த்து நிறுத்தியா யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் நின்றுக்கணும். அவங்க நம்ம தடுத்து, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எங்க 2 பேரும் நிறுத்த முடியாது, 2மே பைத்தியம்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க பாட்டுக்கு மனோஜ் சார் கேமரா ஆஃப் பண்ணுவாரு, அவர் பாட்டுக்கு இவனுக்கு பேசினா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி போயிடுவாங்க. கட்டி கூட சொல்லாம போறான்ல ஆட்டிடியூட் ஃபெல்லோட அப்படின்னு அவரு ஒரு மாதிரி போவாரு. நானுமே உடுங்கஜியா நம்மளை பார்த்தா அவ்வளவுதான் போல இருக்குது அப்படின்றோம். ஒன்னும் தடுக்கல. நிறைய எக்ஸ்டெண்டட் கட்ஸ்லாம் இருக்கு, நிறைய இருக்கு ஜி, நிறைய இருக்கு. அப்படியே சொல்லுவான், நான் என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணி தொலைங்களேன், ஏன்டா பேசினே இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லுவான் நெல்சன். தடுத்து நிறுத்துற சீன்லாம் அங்க இருந்து நாங்க என்ன பெருசா அப்படி நடிச்சு கிழிச்சிட்டு போறோம். அதுவும் நானு ஏதோ நான் நல்லா இருக்குல்லடா உனக்கு, அவ்வளவுதான். விட்னஸ் பண்றது அந்த குரூப்ல வந்து ஒரு ஆடியன்ஸ், அங்க தளபதியும் வந்து அவரு சிரிச்சுனே இருப்பார் ஜி. அவருக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்கு அவருக்கு. அவரு டபக்குன்னு சிரிச்சுட்டாருன்னா அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவருக்கு அந்த நாங்கள் அந்த டஃப்னஸ் நாங்கள் அவர்கிட்ட கொடுத்தோம். நானும் ஒரு சீன்ல வந்துட்டு என்ன பச்சைக்குன்னு ஒட்டிக்கிச்சு அப்படின்னு, ஏன்னா பூஜா கிட்ட போய் அவங்களை கட்டி பிடிச்சிருவாங்க. அப்போ நான் வந்துட்டு அவர் நின்று இருப்பார், நான் அவர் பின்னாடி போய் நின்று காதுகிட்ட பேசினு இருப்பேன். நாங்கள் நிற்கிறத பார்த்தா அவருக்கு சிரிப்பு வந்துருச்சு. விஜய் சாருக்கு சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அப்படியே டேக் ஆரம்பிச்சது இப்படின்னாரு அப்படின்னு அவர் அதை சுவாசப்படுத்திக்கிட்டு வர்றாரு. அந்த மாதிரி நிறைய தடவை நாங்கள் ஏதோ நான் இஷ்டத்துக்கு, எனக்கு என்னென்னா தளபதி கூட இருக்கிறோம், ஏதாவது ஒன்று பண்ணணும், அவர் ஜாலியாக சிரிச்சுனே இருக்கணும் அப்படிங்கிற ஆசைக்கு நாங்கள் நெல்சன் சார் பாவம். அதுக்கு எல்லாரும் அவங்களும் எல்லாரும் தாங்க பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன முடியுதோ
அந்த மாதிரி அந்த பண்றது. மாதிரி பேசினேன். அதுவும் VTV இருக்கும்போது தானாவே காமெடிஸ் வந்துடும். ம். ஏன்னா நாம பேசுறது நார்மல் வாய்ஸ், அது வந்து அப்படின்னா அங்கேயே அந்த அதாவதுலயே தான் சிரிப்பு வந்துடும். அது ஏன் வருதுன்னே ஏன் தெரியல. அவர் வாய்ஸ் அந்த மாதிரி டிஃபரெண்டா இருக்குன்னு கேட்டிருக்கீங்களா? என்ன புரியல. ரொம்ப நேரம் குழந்தை தான் அழுதுனே இருந்திருப்பாரு வீட்டுல. அம்மா அப்படியே கழுத்து வச்சிருப்பாங்க கொயிட்டாடுறா அப்படின்னு. வேற என்ன புரியலையே. வேற என்னது இது? பெரிய நைட்டிங்கேல் வாய்ஸ் அது. அது என்ன தலை, அவ்வளவுதானே. குழந்தையில அதான் அழுதுனே இருந்திருப்பாங்க. ஒண்ணு நான் சீரியஸா கேக்குறேன். இல்ல ஸ்கூல் காலேஜ் அந்த மாதிரி டைம்ல அவர் 15 இயர்ஸ் முன்னாடி அப்படிதான் இருக்குமா வாய்ஸ்? அவர்கிட்ட நம்ம எதுக்கு ஸ்கூல் காலேஜை பத்திலாம் கேட்கணும்? அதெல்லாம் புரியல. ரொம்ப நாராசமா இருக்கும் அதெல்லாம். அதெல்லாம் நம்ம கேட்க கூடாது. அவருக்கு அந்த வாய்ஸ் அப்படி இருக்குங்கிறது தான். நல்லா இருக்கா அப்படியே ரசிச்சு போயிட்டே அதாவது இருக்கணும். VTVக்கு வாய்ஸ் அப்படின்னா தான் VTV. அந்த மாதிரி நம்ம அதனால நம்ம அதை வந்துட்டு என்ன சொல்றது, ஆராயக்கூடாது. அது ஒரு அதிசயம். இப்ப நீங்க தாஜ்மஹால்ல போயிட்டு எவ்வளவு நாள்ல கட்டியிருப்பாங்க, எவ்வளவு சிமெண்ட் வச்சிருப்பாங்க, நமக்கு எல்லாம் தேவையா? அது ஒரு வண்டர். அந்த மாதிரி VTV ஒரு வண்டர். VTV சார் வாய்ஸ். ஆமா, VTV அதான் வாய்ஸ் எல்லாமே அவர் ஒரு வண்டர் தான். அவர் ஒரு ஆமா, அதிசயம். சூப்பர். இப்போ விஜய் சார் பத்தி பேசும்போது ஆன சீரியஸ் நோட் வந்து ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் என்ட்ரி அப்படி சொல்லும்போது ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு சைடு வந்து ஐயோ படம் பண்ண மாட்டாரா அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் ஓகே அவரோட அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸுமே அது அவருக்கு பின்னாடி ஒரு சப்போர்ட்டா அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துலயுமே அந்த சப்போர்ட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது. ரீசெண்டா கரூர்ல நடந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே ஒரு என்ன பேசுது என்ன சொல்றது அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன்ல வந்து இருந்தது. நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ தளபதியும் வந்து அதுக்கான ஒரு விஷயங்கள் சொன்னாங்க. நிறைய தளபதி மேலேயும் விஜய் சார் மேலேயும் கிரிட்டிசிசம்ஸும் போயிட்டே இருக்கு. ஸோ நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நம்ம என்ன சொல்றது, அந்த மாதிரி நடந்த அந்த 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 இன்சிடென்ட் ரொம்ப வருத்தம் தர இன்சிடென்ட் தான். நடந்திருக்க கூடாதுதான். இதுல யாரு தப்பு, எந்த சைடு தப்பு, என்ன 2 பேரும் அடிச்சுக்கங்க, வேடிக்கை பார்க்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு நான் வரல. எல்லாமே ஒண்ணுமே ஒரு டயத்துல நடக்கும். அந்த டயத்துல நடந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன கத்துப்போம், திருப்பி இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம். அவரு அப்படி பண்ணினதுக்கு வந்துட்டு இன்னைக்கு கூட்டம் வரட்டும்டா, நீங்க என்னடா 50 பேர் செத்துருவாங்களா, சூப்பர் வாங்கடா போலாம் அப்படின்னு வந்திருக்க மாட்டார் இல்லையா. அவருக்குமே எதிர்பாராத விதமா நடந்த விஷயம் தான். பட் இதுல இருந்து என்ன தெரியும் அப்படின்னா, இனிமேட்டு நடக்க போற எனி mass gathering crowd, people will be more cautious about how to handle. அந்த ஒரு புரிதல் எல்லாருக்கும் வந்திருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். தப்பு ரைட்டுங்கிறது வந்துட்டு யார் வேணாலும் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். எனக்கு இன்னும் அவுட் ஆஃப் த வே போயிட்டு இன்னும் எனக்கு விஜய் சார் பிடிக்கும்னு டிஃபெண்ட் பண்ணி கூட பேசலாம். ஆனா பை எண்ட் சதி சொல்லிட்டாப்ல கரெக்டாக தான் இருக்கும், கேஸை மூடுங்கடா அப்படின்னு ஒன்று ஆக போது கிடையாது இல்லையா. இது கரெக்டா, இது யாருக்கா, இது எதுக்கோ போகுது இல்லை. இந்த இலாக்கா பலாக்கான்னு நிறைய இருக்குல்ல, அந்த விஷயமா போய் என்ன மாதிரியா இதுக்கு வருது, இதோட வேர்டிக்ட் என்ன கடைசியில. we are nearing election. Any parties would like to do politics in this. அது ஓகே, let us keep it aside. பட் ஓகே, அதான் வருஷம் ஃபுல்லா நீ விளையாடினே இருப்பப்பா, நீ போவ ஹாஃப் இயர்லி குவார்டர்லியும்ப, ஆனுவல் எக்ஸாம்ல என்னப்பா மார்க்கு சொல்லுப்பா, ஏன்னா அதனால அடுத்த ஸ்டேஜுக்கு அடுத்த கிளாஸுக்கு போக வைக்குது. அந்த மாதிரி இப்போ இதில் நடக்கிற சில விஷயங்கள் வந்துட்டு விஜய் சாருக்கு ஆறுதலாம் கரெக்டாகவும் பேசுகிறாங்க, கவர்மெண்ட் சைடு கரெக்டானு பேசுகிறாங்க, 2 சைடுமே தப்புன்னு சில பேர் பேசுகிறாங்க. இட் இஸ் ஆல் எவ்ரிபடிஸ் வியூஸ். பட் வாட் ஐ ஃபீல், சம்திங் ஹாவ் டு கம் as saying this is verdict, இதுதான் verdict. அந்த புரிதல் மக்களுக்கு வந்து சேரணும்னு நினைக்கிறேன். எனக்கு அது தெரியணும், என்ன நடந்தது, என்ன மாதிரி ஆச்சு, இதுக்கு என்ன நடந்ததுங்கிறது தெரியணும். இது கத்திக்கிட்டே இருப்பாங்க, சத்தமே கத்தமாவே இருக்கும், கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அப்படியே மியூட் ஆயிடும், வேற ஒரு பிரச்சனை வந்துடும். நம்ம ரீல்ஸ்லாம் வந்துன்னு இருப்போம், எக்ஸ்ட்ராவா வந்துட்டு நம்மளை பத்தி பேசியிருப்பாங்க காமெடியா. ஸோ இந்த மாதிரி சிலதான் நடக்கும். ஸோ அதனாலதான் நான் சொல்ல வரேன், ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா ஒரு சைடு ஸ்டாண்ட் நான் எடுக்க மாட்டேன் எப்பவுமே. ப்ளஸ் விஜய் சார் கூட நான் பழகி இருக்கிறதுனால, அவர் கூட நான் சில விஷயங்கள் பேசியிருக்கிறதுனால, சில விஷயம்னு பெருசாக நினச்சிக்காதீங்க, சும்மா நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஆஸ் அ ஃபேன்ஸாக நடிக்க மாட்டார் அப்படின்னு இருக்கும்போது, அது எப்போ ஹிட் ஆகும், ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் ஹிட் ஆகும் எல்லாருக்குமே. இப்போ எல்லாருமே தே ஆர் வெரி ஹாப்பி டு see him coming in the streets and also they know ஜனநாயகன் படம் வரப்போகுது அப்படிங்கிறதுனால இருக்கு. ஆனால் அது வராமல் இருக்கும்போது தான் தெரியும், அதில் ஒரு பெரிய வேக்யூம் விழும்போது தான் தெரியும் அவர் நடிக்கவே இல்லைல்ல அப்படின்னு தோணும். பட் ஹீ இஸ் வெரி கிளியர் அபவுட் வாட் ஹீ வாண்ட்ஸ் டு டூ.
இப்போ இந்த நடந்த இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, கஷ்டமான இருக்கு. எல்லா சைடுமே தப்பு இருக்கு சொல்லுவேன் நான். டிவிக்கு சைட்லயும் தப்பு இருக்கலாம், இந்த கவர்மெண்ட் சைட்லயும் தப்பு இருக்கலாம், பார்க்க வந்த மக்கள் மேலேயும் தப்பு இருக்கலாம். அவ்வளோ பெரிய அவங்க இப்படிதாங்க நடந்துப்பாங்க. என்ன சொல்றது, அந்த குழந்தைகளை கூப்பிட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு இடத்துக்கு போனா அங்க ரொம்ப கூட்டமா இருக்குங்க வேணாங்க அப்படின்னு சொல்றவங்க தான். அது ஏன் இதுல யோசிக்கல இவ்வளோ? பிளஸ் இட் இஸ் நாட் ஃபர்ஸ்ட். அவர் தான் வாரம் பண்ணின்னு இருக்காரு. எவ்வளோ க்ரௌடு வருதுன்னு எல்லாருக்கும் தெரியுது தானே. அது எப்படி க்ரௌடு குறையும்? இத்தனை பேருக்கு மேல உள்ளுக்குள்ள வராதீங்கன்னு நீங்க எங்க அணை கட்ட முடியும்? அணை கட்ட முடிஞ்சதுன்னா அது அந்தந்த அஃபீஷியல்ஸ்க்கு மட்டும் தான் தெரியவே போகுது, நமக்கு கிடையாது. பட் ஆனா அவங்களாவுமே அதை ஏன் யோசிக்கலை? அதான் என்ன யாரை சொல்லலாம்னே தெரியல. அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கலாம், அவங்களுக்குமே இவரை பிடிச்சி வரணும்னு இருந்திருக்கலாம். ஆனா அவங்களுக்கு இப்படி நடக்கும்னு யாருக்கு தெரியும்? அது ரொம்ப டஃப்பானது தான். ஆனா இதுல இருந்து ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு நம்ம இனிமேட்டு எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் இருக்கு. இனிமேல் அதான் பெரிய க்ரௌடை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுங்கிறது இனிமேல் எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயத்தை ஐ ஃபீல் இதுதான் கடைசியாக இந்த மாதிரி நடக்கிற ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு ஹார்ட் நியூஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனிமேட்டு இந்த மாதிரி நடக்காதுன்னு தோணுது. பட் லெட் அஸ் see என்ன நடக்குதுன்னு தெரியல. ஓகே, சோ அடுத்த கட்டம் என்ன? டைரக்டர் எழுதிருக்கீங்க. ஆமா ஆமா. ஓகே, எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச ஒருத்தருக்கு நரேட் பண்ணணும்னு ஆசை. வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. அது எஸ்கே அண்ணன் பேசிக்கிறாங்களே. அப்படியா? நான் பர்டிகுலர் நான் ஏன் தெரியுமா பேர் சொல்லல, அவங்க கிட்ட நம்ம சொல்லி போய் அவங்க வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அந்த கதையை எடுத்துட்டு வேற ஒருத்தர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது நீங்க அவரு தானே பண்ணீங்க, எதுக்கு ஏன் கிட்ட வந்தீங்க இப்படின்லாம் ஆயிடுமோங்கிறது தான். எனக்கு ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒருத்தரை ஆஸ் அன் ஆக்டரா எப்படியாவது அவருக்கு நரேட் பண்ணணுங்கிற ஆசை தான். ஓகே, ஸோ கொரியோகிராஃபரா அடுத்து அதாவது சில காம்போஸ்லாம் நல்லா இருக்கலாம். நீங்க தனுஷ் சார் காம்போ, நேஷனல் அவார்ட் வின்னிங் காம்போ. அது இப்போ இட்லி கடை பண்ணியிருந்தேன். இட்லி கடை. அதை தொடர்ந்து அடுத்தது அவர் சாரை கூப்பிட்டாருன்னா போய் கொரியோகிராஃப் பண்ண வேண்டியதுதான். சிம்பு அவர்கள் கூட எஸ்டிஆர் கூட எப்ப பார்க்கலாம் அந்த காம்போவை? ஆமா தலைவா, இப்பதான் அரசன் இப்பதானே வந்திருக்கு, தெரியல. இந்த மாதிரிலாம் எங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குன்னு சொல்றேன். உங்களை விடுங்க, எனக்கு அதை விட பயங்கர ஆசை எல்லாம் இருக்கு. நீங்க வேற, நீ காலையில எந்திரிச்சா ஷூட்டிங் பண்ணலாம், நம்ம எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாம் இருக்குது. தெரியல. அதானே சொல்றேன், எல்லாருக்குமே எல்லாரு கூடயுமே ஒர்க் பண்ணணும் அவங்க அப்படிங்கிறது அவங்க நினைச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கிறோமாங்கிறது தான் இன்னும் தெரியல. சோ இப்போ 3 விஷயங்களும் பேரலலா வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்குறோம். வேலைக்கு போயிரணும், ஒரு நாள் ஆக்டரா எந்திரிக்கிறோம், ஒரு நாள் டைரக்டரா இருந்தாலும் சரி, ஒரு நாள் கோரியோகிராஃபரா எந்திரிக்கிறோம். 3த்துக்குமே வேலை தெரியல. எடிட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அது கத்துக்கிட்டீங்களா? வேலை இல்லாம வீட்டுல இருந்தா என்னங்க பண்றது, எடிட்டிங் கத்துக்க வேண்டியதுதான், எடிட்டிங் பண்ண வேண்டியதான். அப்புறம் ஒரு படத்தை எடிட்டிங்கா இன்ட்ரோடியூஸ் ஆயிரும். எடிட்டர் சதீஷ் அதுக்குமே திட்டுறாங்க வச்சுக்கோங்க, அதுலயுமே ஒண்ணு கம்மியாவே வச்சுக்கோங்களேன். ஆர்ட் அசிஸ்டண்டா போயிடணும். ஏதாவது நமக்கு இன்ஃப்ளூயன்சரா ஏன் நீங்க ஆகக்கூடாது? ஆயினீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, என்ன ஆகக்கூடாது, ஆகக்கூடாதுன்னா புரியல. என்ன ஆகக்கூடாது? இன்ஃப்ளூயன்சரா? ஆமா, ஐ எம் இன்ஃப்ளூயன்சர். கரெக்ட். ஐ எம் ட்ரைங் டு டு திஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்பிள். வாவ், அவ்வளவுதான். ஆல்ரெடி இன்ஃப்ளூயன்சர் அப்படி தப்பா சொல்றீங்க. அந்த மாதிரி இல்ல, உங்களுக்கு வந்து நான் அந்த 15 செகண்டுக்கு டான்ஸ் ஆடணும் இதுல, அதானே உங்களுக்கு ஆசை. அதெல்லாம் அவங்களே அடிப்பாங்க. நம்ம கூட எங்க டீம் கேட்டாங்க, ஒரு லைட்டா ஸ்டெப் அவர்ட்ட நீங்க கத்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு ஷோல பண்றது வேறங்க. ஏதாவது ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு மாதிரியே ட்ரெஸ்ஸையும் நம்ம போட்டுன்னு ஆடுறதுலாம் எனக்கு சரி. அப்ப இது முடிச்சுட்டு நம்ம ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் உங்ககிட்ட இருந்து கத்துக்கலாம் ஃப்ரீயா. என்ன வேணா போட்டுக்கலாம். சூப்பர், ரைட். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ரைட், பட் thank you so much. எப்போதும் போல வந்து அந்த ஒரு எனர்ஜியை வந்து அப்படியே நீ வச்சுக்கோ, நீ வச்சுக்கோ தூவி விட்டுருக்கீங்க. என்னெல்லாம் கலாய்க்க போறாங்க, எப்படி திட்ட போறாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சிட்டு மன்னிச்சிருங்க. Thank you so much. Thank you. 2 3 4 5 6 7 8 1 2 3 4 ரைட் சைடுல ஆரம்பிங்க. ஓகே, அத மாத்தி ஆரம்பிச்சேன். 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. பாத்தீங்களா? சூப்பர். கத்து கொடுத்துட்டா ஷாட் ரெடி.